திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல் அரிப்பு பகுதிகளை கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஐகோட் இணைகிறார். ஐகோட், திருச்செந்தூர் பகுதியில் கடல் அரிப்பு அதிகமாக இருக்கிறது, கற்கள் அதிகமாக கொட்டுப்படுவதால் இந்த கடல் அரிப்பு இருக்கிறது என்று நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் எதிரொலியாகவே தற்போது அங்கு கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தொடர் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் நிலையில் நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக தற்போது கனிமொழி எம்பி மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் சிறந்த பரிகார தலமாகவும் இருந்து வருகிறது. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் கடலில் பெருமளவு கடல் அரிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த கடல் அரிப்பு 2 மாதத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக நீடித்து வருவதன் காரணமாக தற்போது 50 மீட்டர் கடல் அரிப்பு என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 100 மீட்டர் பரப்பளவு உள்ள கடற்கரை பகுதி என்பது இருக்கும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடக்கூடிய நிலையில் இந்த கடல் நாள்தோறும் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு காரணமாக தற்போது 50 மீட்டர் அந்த கடல் அரிப்பு சுருங்கி காணப்படுகிறது. அதனால் கடற்கரையில் வரக்கூடிய பக்தர்கள் இருந்து புனித நீராடக்கூடிய ஒரு முறையில் அந்த கடல் அரிப்பு என்பது அதிக அளவில் இருந்து வந்தது. இது தொடர்ச்சியாக நம் நியூஸ் ஆன் தமிழ் செய்தி வெளியிட்டு வந்தோம். பக்தர்கள் இந்த கடல் அரிப்பு காரணமாக அந்த பகுதியில் பாறைகள் தெரிந்த வண்ணம் இருந்து வருவதால் பக்தர்கள் புனித நீராடக்கூடிய முடியாத ஒரு நிலை அங்கே இருந்தது. இதன் காரணமாக கோயில் நிர்வாகம் சார்பில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடல் அரிப்பு ஏற்பட்ட பகுதிகளை சுமார் 30 மீட்டர் தூரத்திற்கும் தடுப்புகள் கொண்டு அமைத்து வைத்து இந்த பகுதியில் குளிக்க அனுமதி இல்லாத ஒரு சூழல் இருந்ததாக அந்த கோயில் நிர்வாகமே தடுப்புகள் கொண்டு அழைத்து வைத்திருந்தது. இதனால் அந்த வரக்கூடிய பக்தர்கள் புனித நீராடுவதற்காக சில தூரங்கள் தள்ளி ஐயர் கோயில் அருகில் சென்று புனித நீராடி கொண்டு முருகனை தரிசிப்பதற்காக வந்த வண்ணம் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது செய்தி நமது நியூஸ் ஆன் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தற்போது கனிமொழி எம்பி மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த ஆய்வில் சென்னை ஐஐடி துறையினர் மற்றும் மீன்வளத்துறை துறையினர், அறநிலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த ஆய்வில் இருக்கிறார்கள். குறிப்பாக திருச்செந்தூர் அருகில் உள்ள அந்த கடற்கரை மீனவ கிராமங்களில் கடல் பகுதியில் தூண்டில் வளைவு பாலங்கள் அமைக்கப்படுவதே திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் உள்ள அரிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமாக கூறப்பட்டு வந்தது. அந்த கடல் பகுதியில் கற்கள் கொட்டும் போதுமே சென்னை ஐஐடி துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற கடற்கரை பகுதியில் கற்களை கொட்டுவதால் திருச்செந்தூர் கோயிலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஆரம்ப காலங்களிலே அந்த சென்னை ஐஐடி துறையினர் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். ஆனா அதையும் தாண்டிதான் இந்த மீன்வளத்துறையினர் அந்த கடற்கரையில் கற்களை கொட்டி வந்தனர். இதனால் இந்த கடந்த சில நாட்களாகவே திருச்செந்தூர் கோயில் கடற்கரை பகுதியில் பெருமளவு அரிப்பு ஏற்பட்டது நாமும் தொடர்ச்சியாக செய்தியாக வெளியிட்டு வந்தோம். இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆய்வின் போது எதனால இந்த கடற்கரையில் அரிப்பு ஏற்படுவது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இந்த கடல் அரிப்பினை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளும் கேட்டறிந்திருக்கிறார்கள். பக்தர்கள் புனித நீராட முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் கனிமொழி எம்பி அந்த கடற்கரையில் ஏற்பட்டுள்ள அந்த அரிப்பினை முழுவதுமாக ஆய்வு செய்தனர். மேலும் கடற்கரையில் பகுதியில் நடந்து சென்றும் சில தூரங்கள் சென்றும் ஆய்வு மேற்கொண்டனர். அதிக அளவில் அரிப்பு ஏற்பட்டிருப்பதை அவர்களும் பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர். என்ன இவ்வளவு தூரம் அரிப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கேள்விகளோடும் அவர்கள் அதிகாரிகளிடம் கேட்டிருந்திருக்கிறார்கள். தற்போது இந்த கடல் அரிப்பினை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பது குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். என்றால் கடற்கரை பகுதியில் எவ்வளவு மணல் கொட்டினாலும் அது மீண்டும் அந்த கடலுக்கு அடித்து செல்லப்படும் நிலைதான் தற்போதும் இருந்து வருகிறது. அதனால் அருகில் நடக்கக்கூடிய தூண்டில் வளைவு பாலங்கள் மற்றும் அதுக்கு அருகில் நடைபெறக்கூடிய அந்த துறைமுகம், அனல்மின் நிலைய உடன்குழு அனல்மின் நிலையத்துக்கு அமைக்கப்படக்கூடிய அந்த துறைமுகத்திற்கும் கடல் பகுதி 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பாலங்கள் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த தொடர்ச்சியாக சுற்றுவட்டாரப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களில் இது போன்று கடலில் கற்களை கொட்டுவதால் தான் இது போன்று இந்த கடற்கரையில் மற்ற பகுதிகளுக்கு கடல் அரிப்பு என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகிறது என்பதும் அவர்கள் தற்போது அறிந்திருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து அவர்கள் முழுமையாக ஆலோசனை செய்து பரிசீலனை செய்து
முடிவெடுப்பார்கள் என்று கூறப்படுகிறது. தற்போது இந்த அதிக அளவில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு பக்தர்கள் வேதனை அடைந்துள்ள நிலையில் அதிக பொதுமக்களும் இது தொடர்பாக பல்வேறு புகார்களை தெரிவித்திருந்தார்கள். தொலைக்காட்சிகளிலும் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தற்போது முதல் கட்டமாக ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இதை என்ன செய்ய வேண்டும் என்பதும் அவர்கள் விரைவில் முடிவெடுத்து அந்த பக்தர்களை பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. அது தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கை கடல் அரிப்பை தடுப்பதற்கான முழு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்றும் நம்பப்படுகிறது. கள நிலவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி ஐகோர்ட்.